வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாலத்தீவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மாலை விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபரும் இந்திய வம்சாவளியினரும் சிறப்பான வரவேற்பு. இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக நாள் பிரதமர் பதவியில் இருந்தவர்களில் 2ஆம் இடம் பிடித்தார் மோடி. தொடர்ச்சியாக அதிக நாள் பிரதமராக இருந்த சாதனை ஜவஹர்லால் நேருக்கு உள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டுள்ளோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பதவிக்காலம் முடிந்த வைகோ உள்ளிட்டோருக்கும் சமூக வலைதளத்தில் வாழ்த்து. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 332 ஆசிரியர்களுக்கும் ஜூன் மாத சம்பளம் வழங்கவில்லை. தமிழக அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினா. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழில் பதவியேற்பு. திமுகவின் சிவலிங்கம், சல்மான், வில்சன், அதிமுகவின் இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவியேற்பு. இந்தியர்களை பணியில் சேர்க்கக்கூடாது என்று கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் நிறுவனங்களுக்கு அதிபர் டிரம்ப் மிரட்டல். சீனாவில் தொழிற்சாலைகளை கட்ட வேண்டாம் என்றும் அமெரிக்கா நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மாலத்தீவு நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபரும் இந்திய வம்சாவளியினரும் சிறப்பான வரவேற்பு அளித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரிட்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானத்தில் மாலத்தீவிற்கு சென்றடைந்தார். தலைநகர் மாலை விமான நிலையத்தில் இறங்கிய அவரை அந்நாட்டு அதிபர் முகமது முய்சு, வெளியுறவு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர், உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் வரவேற்றனர். வரவேற்பின் போது மாலத்தீவு பாரம்பரிய நடனத்தையும் பிரதமர் மோடி கண்டுகளித்துள்ளார். நடன நிகழ்ச்சி முடிந்த பின் அங்கிருந்தோர் வந்தே மாதரம் என்றும் பாரத அன்னைக்கு வெற்றி என்றும் முழக்கமிட்டனர். மாலேயில் பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய வம்சாவளியினர் வரவேற்றனர். அவர்களுடன் பிரதமர் மோடி கை கொடுத்து வாழ்த்தினர். ஜவஹர்லால் நேருக்கு பிறகு நீண்ட காலம் பிரதமர் பதவியில் இருந்தவர் என்கின்ற இந்திரா காந்தியின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்றுடன் 4078 நாட்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1966 ஜனவரியில் 24 முதல் 1977 மார்ச் 24 வரை தொடர்ந்து 4077 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்துள்ளார். அந்த சாதனையை மோடி முறியடித்துள்ளார். மேலும் இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தவர்களில் மோடி 2வது இடத்தை பிடித்துள்ளார். அதிக காலம் பிரதமராக இருந்தவர் என்கின்ற பெருமை ஜவஹர்லால் நேருக்கு உள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக புதிதாக பதவியேற்றுக் கொண்டுள்ள கமலஹாசன் உள்ளிட்டோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடையும் வைகோ, சண்முகம், அப்துல்லா ஆகியோரின் பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக தொடரும் மூத்த வழக்கறிஞர் வில்சன், புதிய குரலாக ஒலிக்க உள்ள அருமை நண்பர் கமலஹாசன், சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 332 ஆசிரியர்களுக்கு ஜூன் மாத சம்பளத்தை வழங்கக்கூட தமிழக அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினாவியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தினால்தான் ஆசிரியர்களின் நலனை திமுக அரசு கண்டுகொள்ளும் என்றால் அதை செய்யவும் பாஜக தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு ஜூன் மாத சம்பளமே இன்னும் கிடைக்கவில்லை என்றும் நாளிதழில் வெளியிட்டுள்ள கருத்து படத்தையும் நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக திமுகவை சேர்ந்த வில்சன், கவிஞர் சல்மான், சிவலிங்கம், திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகியோர் தேர்வாகினார்கள். மேலும் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை, தனபால் ஆகியோருக்கும் போட்டியின்றி தேர்வாகினர். இவர்கள் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன், வில்சன், கவிஞர் சல்மான், சிவலிங்கம் பதவியேற்றனர். கமலஹாசன் தமிழில் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது
உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். இந்தியர்களை பணியில் சேர்க்கக்கூடாது என்றும் அமெரிக்கர்களுக்கும் பணிகளை வழங்க வேண்டும் என்றும் கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் ஆகிய நிறுவனங்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் உள்ளிட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அதில் அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் கட்டுவதிலும் இந்தியர்களை தொழில்நுட்ப பணியில் அமர்த்துவதிலும் அக்கறை செலுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொழில்நுட்ப பணிக்கு இனி வெளிநாடுகளில் இருந்தும் குறிப்பாக இந்தியாவில் இருந்தும் ஆட்களை பணியமர்த்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கர்களுக்கும் பணிகளை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஏற்றுமதி ஆகியவற்றை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அரசு நிதி உதவியுடன் கூடிய திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கும் தடை விதித்துள்ளார். வடலூர் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பான வழக்கில் நல்ல தீர்ப்பை வழங்க கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். வடலூர் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைவது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இதில் அகில உலக சமரச சுத்தம் சன்மார்க் சத்திய சங்கம் சார்பில் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயண கூட்டு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் வடலூரில் மதுக்கடை, மாமிசக்கடை, மின்மயான எரிவூட்டல் தகனமேடை அகற்றி வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். மேலும் வடலூர் பெருவெளியாகவே இருக்க அவ்வழக்கில் நீதிமன்றம் சர்வதேச மையம் அமைக்க கூடாது என நல்ல தீர்ப்பு வழங்கி வள்ளலார் அருள் புரிய வேண்டும். மேலும் வள்ளலார் நிறுவிய சமரச சுத்தம் சன்மார்க் சத்திய சங்க கொள்கைக்கு எதிராக செயல்படும் இந்து சமய அறநிலையத்துறை வடலூரை விட்டு வெளியேற வேண்டும் என்று கோரிக்கைகள் வலியுறுத்தினர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. செஞ்சியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்த் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட கழக சார்பணி ஒருங்கிணைப்பாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். 900 கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் புலி சிலையை கண்ட பொதுமக்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். கோவை பகுதியில் போக்குவரத்து நெரிசல்களுக்கு தீர்வு காணும் விதமாக முக்கிய சாலை சந்திப்புகளில் தீவு திடல்கள் மற்றும் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் உள்ள நகரை அழகுபடுத்தும் விதமாக புதிய திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கல்வி, அறிவியல், தமிழர் பாரம்பரியம், இந்திய தேசிய சின்னங்கள் உள்ளிட்ட தகவலை கூறும் விதமாக நகரின் முக்கிய பகுதிகளான ரேஸ்கோர்ஸ், சுங்கம், ரவுண்டானா, வடகோவை போன்ற பகுதிகளில் வெண்கல சிலைகளை தனியார் பங்களிப்புடன் பிளாக்ஷிப் நிறுவனத்தினர் அமைத்து வருகின்றனர். கோவை மாநகராட்சியின் சார்பாக இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலையை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து துவக்க விழா கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், சிவகுரு பிரபாகரன், சரவணகுமார், வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிலையை துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜூலை 29ஆம் தேதி உலக புலிகள் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை நினைவு கூறும் வகையில் 12 அடி நீளத்தில் 900 கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும்படி மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள இச்சிலையை பொதுமக்கள் பலரும் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். உலக டைகர் தினம் 29th ஜூலை வேர்ல்ட் டைகர் டே வருது. இதை கமமரேட் பண்ணுறதுக்காக எங்கள் கல்லூரி, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரலான்னு நினச்சோம். அப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட கேட்டப்போ இந்த பிளேஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அனிமல் செலக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரு இது, கண்டிப்பாக டைகர் தான் செலக்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். எதனாலனா கோயம்புத்தூர் சுற்றி 3 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆனமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் we thought we have to promote tiger. ஏன்னா எல்லா எலிஃபென்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க, டைகர் மேலே எல்லாருமே அது ஒரு ஃபெரோஷியஸ் அனிமல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஃபாரஸ்ட்டில் எல்லாமே வேணும் நமக்கு. டைகர் பீயிங் a very important predator as well, it preserves the forest as well.
இன்றைக்கி நம்ம காடு வனங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா காடுகள் தான் நமக்கு தெரியும், நம்மளோட உயிர் மூச்சே காடுகள் தான். அதுக்கு கோயம்புத்தூர் வந்து இட்ஸ் சரௌண்டட், வி ஆர் வெரி லக்கி டு ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் வெதர் அண்ட் கிளைமேட். இது நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னா நம்ம இந்த அனிமல்ஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ். இது வந்து நாங்கள் வந்து இந்த ஜங்ஷனில் வச்ச காரணம் இது மேட்டுப்பாளையம் ரோடு. அது வந்து இட்ஸ் டேக்ஸ் யூ டு தி அவர் பியூட்டிஃபுல் குவீன் ஆஃப் ஹில்ஸ் நீல்கிரி, நம்ம ஊட்டிக்கு. அங்கே வந்து டைகர் ரிசர்வ்ஸு, நம்ம ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன், இது எல்லாத்தையும் ஒரு மெசேஜாக எங்கள் கல்லூரி மூலம் நாங்கள் கொடுக்கலான்னு நினச்சோம். நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலீசார் அதிரடியாக லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிகளுக்கு கூடுதலாக பணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து புதுக்கோட்டை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு ஆய்வாளர் பீட்டர் ஜவஹர் ஆகியோர் தலைமையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் அலுவலகத்தில் பணிபுரிந்த அனைவரையும் வெளியே போகாமல் இருக்க செய்துவிட்டு அலுவலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டனர். பத்திரப்பதிவுக்காக வழங்கப்பட்ட டோக்கன், பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களின் எண்ணிக்கை, கட்டணமாக வசூலிக்கப்பட்ட தொகை உள்ளிட்ட விவரங்களை சார் பதிவாளர் மகேஷிடம் விசாரித்தனர். இந்த நிலையில் உதவியாளர் வாசு என்பவர் நியமித்து பத்திரப்பதிவுக்கு வருவோரிடம் மகேஷ் கூடுதல் தொகை வசூலித்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வாசு மற்றும் மகேஷ் ஆகியோரிடம் இருந்த ரூபாய் 84,000 ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே வளர்ப்பு மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி மூர்த்தி. இவருக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்து வளர்த்து வந்துள்ளார். தற்பொழுது 13 வயதான சிறுமி அதே கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மூர்த்தி தான் வளர்த்த வளர்ப்பு மகளிடம் பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நடந்ததை வெளியே யாரிடம் சொல்லக்கூடாது என மிரட்டியுள்ளார். சிறுமியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதை கண்ட அக்கம் பக்கத்தினர் விசாரித்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த குழந்தைகள் நல அலுவலர் சாதனா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெரியகுளத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு சொந்தமான இடம் கூறுவதால் இடத்தை பார்வையிட்டு பொதுமக்கள் முற்றுகையிட்டு இந்த இடம் கோவிலுக்கு சொந்தம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பட்டாளம்மன் சாமி கோவில் உள்ளது. கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்பகுதியில் உள்ள நிலையில் அந்த இடத்தின் வருமானத்தை வைத்து பொதுமக்கள் அருள்மிகு பட்டாளம்மன் கோவிலுக்கு செலவு செய்து வந்தனர். இந்த நிலையில் அந்த இடத்தில் தேர்தல் நேரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் தற்காலிக அலுவலகம் அமைத்துள்ளனர். இப்பொழுது அந்த இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது என கட்சி நிர்வாகிகள் பார்வையிட்டு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் தங்கபாலு பெரிய குளத்திற்கு வருகை தந்து அந்த இடத்தை பார்வையிடுவதாக அப்பகுதியில் பேனர்கள் வைக்கப்பட்டு உள்ளனர். கட்சி நிர்வாகிகள் பார்வையிட்ட போது அதற்கு அப்பகுதியில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறியதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த இடம் கோவிலுக்கு மட்டும்தான் சொந்தம் என தெரிவித்துள்ளனர். இந்த இடமானது 30 வருஷத்துக்கு முன்னாடி சாமி என்றவர்கிட்ட வந்து பட்டாளங்கோயிலுக்கு அன்றைய நிர்வாகி பரட்டேன் என்பவர் இந்த கோயில் பட்டாளங்கோயில் ஆதி திராவிட பறையறதுக்காக பாத்தியத்துக்காக வாங்கின இடம். அதை தற்காலிகமாக 2004 ஜெயமாறன் இருக்கிறப்ப இந்த இடத்த வந்து தற்காலிக காங்கிரஸ் அலுவலகமாக அப்போ இருந்த நிர்வாகி ராமையா, ராஜா, சாமிநாதன், தலித் ஐயாத்துறை, ஏஎஸ் ஆறுமுகம், சோமசுந்தரம், மகாதேவன் அவர்கள் பராமரித்து வந்தாங்க. அது நாளடைவில் வந்து இது எங்கள் இடம்னு சொல்லி உரிமை கொண்டாடிக்கிறாங்க. இது முழுக்க ஆதி திராவிட பறையர் பட்டாளங்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம்னு இதை சொல்ல. இப்போ கேவி தங்கபாலு பாதுகாப்புன்னு சொல்லி இந்த இடம் வந்து காங்கிரஸுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அதை அபகரிக்கிற நோக்கத்தில் வர்றாரு. இது முழுக்க ஆதி திராவிட பட்டாளங்கோயில் பறையருக்கு பாத்தியப்பட்ட இடம்னு சொல்லி எங்கள்கிட்ட அதுக்கான ஆவணங்கள் எங்களுக்கு இருக்குது. அதை உரிய விசாரணை இல்லாமல் இன்றைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் என்றவங்க வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதா பட்டாளங்கோயில் தெரு பொதுமக்கள் சார்பாக வச்சிருந்த போஸ்டர் கிழிச்சு இப்படி ஆரம்பம். இதுக்கு உரிய நடவடிக்கை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பட்டியல் மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்தை மீட்டு தருமாறு எங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது சர்வதிகாரத்திற்கும் நிகர் என கிருஷ்ணசாமி பேட்டியளித்துள்ளார்.
தென்காசி மாவட்டம் வாய்க்கால் பாலம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கும் அரசியல் பயிலரங்கம் அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் பயிலரங்கம் நிகழ்ச்சி வருகின்ற டிசம்பர் மாதம் மதுரையில் புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு நடைபெற உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் வாயிலாக புதிய தமிழகம் கட்சியினுடைய போராட்ட வரலாறுகளை கொண்டு செல்வது தொடர்பாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கிருஷ்ணசாமி, தமிழகத்தில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையால் பல்வேறு அலுவலகங்கள் நடைபெற்று வந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய கட்சிகள் உருவாக்க திமுக அதிமுகவிற்கு பெரிய அண்ணன் என்ற எண்ணம் ஒளிந்து போகும் என கூறிய நிலையில் தங்களது கூட்டணி நிலைப்பாடு குறித்து வருகின்ற டிசம்பர் மாதம் மாநாட்டில் தெரிவிப்போம் என கூறியுள்ளார். மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று வர முடியவே முடியாது. அதனால கூட்டணி ஆட்சிக்கு உண்டான காலகட்டமாகத்தான் இந்த 2026 இருக்கும். அதில் நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தி வரும். கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம். 4.5 வருஷம் ஆட்சி நடத்திவிட்டு இன்னைக்கு நீங்க வீடு வீடா ஓட்டு சேகரிக்க போகணுங்கிற போதே அரசனுடைய செலவிலேயே நீங்க ஆதாரங்களை திரட்டுகிறீர்கள். அது திரட்டல்ல. இப்போ அவங்களுடைய ஆதார கார்டு வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. அவங்களுடைய தகவல் எல்லாம் திரட்டுக்கு போல அது திருட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு இது போல் ஒரு மோசடியாக தானே தெரியுது. வச்சுங்களா, எல்லாமே தவறான. என்னுடைய ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு தான் என்னுடைய ஃபார்முலா. ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு இந்த 2026 முடிவு காலம். தட் இஸ் மை ஃபார்முலா. அதுதான் ஆட்சி மாற்றம் இல்லைங்கிறதெல்லாம் அதை ஒற்றை கட்சி ஆட்சி பெற திமுகவோ அண்ணா திமுக அந்த ஒரு கட்சி தான் ஆட்சிங்கிறதுக்கு உண்டான முடிவு காலம். முடிவு 2026 எழுதப்படும். அதுதான் அதில் புதிய தமிழகம் அந்த குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு கூட்டணி ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி. சென்னை போரூர் அருகே இந்திய அளவில் நடைபெற்ற ரோபோட்டிக் போட்டியில் மாணவர்கள் பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். சென்னை போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் உள்ள ஆலோஜிஸ் டெக் பள்ளியில் வேர்ல்டு ரோபோட்டிக் ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சர்வதேச அளவில் 100 நாடுகள் வரை பங்கு பெறும் இந்த போட்டியில் முதற்கட்ட இந்திய அளவில் நடைபெற்று வருகிறது. வட மாநிலங்களில் முடிந்த நிலையில் தென் மாநிலங்களுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் கேரளா, தமிழ்நாடு மாநிலங்களில் இருந்தும் அரசு பள்ளி, தனியார் பள்ளி என 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் செயற்கை கை, தானியங்கி குப்பை அகற்றும் கருவி, பேரிடர் காலங்களில் பயன்படும் வாகனங்கள், ட்ரோன், சோலார் மின் விளக்கு, நியூட்ரோ ரோபோட், உடல்நிலை பாதிப்பு குறித்து கண்டறியும் ரோபோட் என பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்த நிலையில் மலைப்பகுதிகளில், ரயில் தண்டவாளங்களில் மண் சரிவால் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த நவீன மீட்பு வாகனம், அரசு பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்திய மனிதருக்கு தேவையான ஊட்டச்சத்து குறித்து கூறும் நியூட்ரோ ரோபோட் போன்ற கருவிகள் பார்வையாளர்களை ஈர்த்து, மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஹைதராபாத்தில் நடைபெறும் இந்திய அளவிலான ரோபோட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற உள்ளனர். என் பேர் எஸ் லக்ஷனா. நாங்கள் அம்பத்தூரில் இருக்க பெருந்தலைவர் காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரோம். எங்கள் ப்ராஜெக்ட் நேம் ஸ்மார்ட் நியூட்ரி ரோபோட். இது பேசிக்காக என்னென்னா, நம்ம ஹைட்டு, ஏஜ், வெயிட்டை வச்சு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து தேவைப்படுதுன்னு சொல்லும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நியூட்ரிஷன் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு அதுவே சொல்லும். அதுவே சைட் பை சைட் ஃபுட்டு சப்ளை பண்ணும். இது பின்னாடி ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது சப்ளை பண்ணும். நாங்கள் எதுக்கு இது ரெடி பண்ணோன்னா, நிறைய பேர் இந்த லைஃப் டைமில் அவங்களால அவங்களுடைய நியூட்ரிஷன் நீட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஓவர் வெயிட்டை போட்டுடுறாங்க, இல்லை வெயிட்டே இல்லாமல் இருக்காங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் கூட இப்போ கேன்சர்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ப்ராஜெக்ட். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள தோணுக்கால் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கை குழந்தையுடன் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சங்கரன் கோவில் அருகே உள்ள மேலநீலத்த நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தோண்டுகால் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் 20க்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர். பள்ளியில் 2 ஆசிரியர்கள் உள்ள நிலையில் தலைமை ஆசிரியராக ராஜ்குமார் என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்துள்ளார். அவரை நெல்லை மாவட்டம் மானூர் ஒன்றியத்திற்கும் சேர்வராயன் புதூர் பள்ளிக்கு மாறுதல் செய்யப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் உடனடியாக பள்ளியின் தலைமை ஆசிரியரை மீண்டும் இதே பள்ளிக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்ததோடு
அப்பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கை குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோரை சந்தித்து மீண்டும் தலைமை ஆசிரியர் ராஜ்குமாரை நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மாமல்லபுரம் அருகே நெம்மேலி மீனவர் பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைத்து தர கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி பகுதியில் 6078.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் 3வது ஆலையின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளால் அருகில் குடியிருக்கும் மீனவர்கள் பகுதியில் அதிக அளவு கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்து பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அரசு சார்பில் 2023இல் 25 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைக்க நிதியும் ஒதுக்கப்பட்டது. தற்போது வரை பணிகள் எதுவும் துவங்கவில்லை. இந்த நிலையில் அப்பகுதியில் குடியிருக்கும் 150 மீனவர் குடும்பத்தினர் மீன்பிடிப்பை தவிர்த்து தங்களின் உயிர் பாதுகாப்பிற்கு அரசு விரைவில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து நெம்மேலிக்குப்பம் மீனவர் பஞ்சாயத்து சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஊருக்குள் நுழையும் சாலையில் அமர்ந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். சரவணன், ரமணி சீமான் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக 10 நாட்களுக்குள் தற்காலிகமாக கற்களை கொட்டி நேர்கல் சுவர் அமைத்து கொள்வதாக வாக்குறுதி அளித்த பின்னர் உண்ணாவிரதத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 10 நாட்களுக்கு சரி செய்யவில்லை என்றால் அருகில் உள்ள மீனவ கிராமங்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் தற்காலிகமாக இப்போ உண்ணாவிரதத்தை கைவிடுறோம். அது நடைபெறணும்னு எங்களோட இந்த 10 நாளுக்குள்ளே இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைனா இந்த போராட்டம் திரும்பவும் தொடருன்றதை உங்கள் பத்திரிகை சார்பாக நாங்கள் அறிவிச்சுக்கிறோம். எங்களோட இது என்னென்னா, அரசு இதை எல்லாருமே கவனத்தில் கொண்டு மற்ற தொழிற்சாலைகளுக்கும் ரிசார்ட்டுகளுக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை விட்டுட்டு மக்களை பாதுகாக்கிற வழியை முதல்ல தேடணும். பசுமை தீர்ப்பாயத்துக்கும் நாங்கள் இங்கேருந்து எல்லா மீனவர்கள் இதுவும் சொல்லிக்கிறோம். எல்லாருமே ரிசார்ட்லேருந்து எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க. பட் இந்த நடக்கிற இந்த வழக்கு எங்களை மீனவர்களை மட்டும்தான் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க இதை நேரில் பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கேயோ ஆஃபீஸில் உட்காந்து அவங்க ஒரு சிலர் அவங்களோட சமூக ஆர்வலர்கள் என்ற பேரில் ஒரு கேஸை போட்டு போயிடறாங்க. பட் நாங்கள் ஒரு நாள் கூட தூங்க முடியாமல் இங்கே கஷ்டப்பட்டுனோம். அந்த வழக்கு போட்ட நபர்கள் எங்கள் ஊரில் தங்கி பீச் ஓரத்தில் கொஞ்சம் நாள் தங்கினாங்கன்னா நாங்களும் சேஃபாகவே இங்கேயே இருந்துக்கிறோன்றதை பத்திரிகை மூலமாக தெரிஞ்சிருக்கும். இந்த வழக்கை திரும்பி அவங்க திரும்ப பெற்றுட்டு எங்களுக்கு சீக்கிரமாக தூண்டில் வளைவு அமைக்கணும்னு சொல்லி உங்கள் பத்திரிகை சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு இப்போதைக்கு தற்காலிகமாக நாங்கள் உடன்பட்டுருக்கோம். இந்த 10 நாள் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் கீழே கேட்டுட்டு தான் இந்த பதில் சொல்கிறோம். தற்காலிகமாக நாங்கள் இந்த உணவகத்தை கைவிடுறோம். ஆனால் அவங்க 10 நாளுக்குள்ளே இல்லைன்னா திருப்பி நான் உங்களை எல்லாரையுமே அழைச்சி உண்ணாவிரதம் போராட்டம் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். சாலை மறியல் நாங்கள் லீகலாகவே போய் கலெக்டர்கிட்டையும் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டையும் மனு கொடுத்துட்டு சாலை மறியலில் நாங்கள் ஈடுபடுவோன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பத்திரிகை சார். என் நேம் தியாகு, நெம்மேலிக்கு. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை சுந்தராம்பாள் நகர் குப்புசாமி தெருவில் எஸ்கேபி எலக்ட்ரானிக்ஸ் என்ற கடை அமைந்துள்ளது. இங்கு டிவி, வாஷிங் மிஷின் பழுது பார்க்கப்படுகிறது. இந்த கடை காலை முதல் திறக்கப்படாமல் பூட்டியிருந்த நிலையில் இருந்துள்ளது. திடீரென உள்ளே கரும்புகை வருவதை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இது குறித்து குரோம்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் எருப்பூண்டி அருகே ஆடி அமாவாசை பண்டிகையொட்டி கல்யாண பூசணி விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் எரும்பூண்டியில் ஆடி அமாவாசை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எரும்பூண்டி கூட்டுரோடு அருகே கல்யாண பூசணி விற்பனை நடந்தன. ஆடி அமாவாசையை தொடர்ந்து திருஷ்டி கழிப்பதற்காக அதிக அளவு விற்பனை நடந்தது. மேலும் 1 கிலோ 30 ரூபாய் விற்பனையாகி உள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு வாசனை திரவியங்கள், புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு தங்க காப்பு அலங்காரம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பர்வத ராஜகுல மீனவர் முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, மாநில மருத்துவமனை இணை செயலாளர் பன்னீர்செல்வம், நகர செயலாளர் வான்சுங்கன், மருத்துவர் வாழவந்தான், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இங்கு கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சானூர் பகுதியில் உள்ள வளம்புரி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு தேவாங்கர் குல சார்பில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வளம்புரி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் சிறார்கள் கத்தி மூலம் தனது மார்பு பகுதியில் கத்தி போட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் மேளதாளங்கள் முழங்க பெண்கள் பால் குடம் ஊர்வலம் ஏந்தி சென்றனர். பின்னர் சவுடேஸ்வரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக குழு தலைவர் இமயவரம்பன், ஏராளமான தேவாங்கர் குலத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பாப்பாக்குறிச்சி பகுதியில் வாக்கு வாரியத்திற்கு சொந்தமான இடங்களில் உரிமை கோரி நில உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பாப்பாக்குறிச்சி பகுதியில் 31.6 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இங்கு 22 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குத்தகை மற்றும் நில உரிமையாளர்களின் வாரிசு அனுபவித்து வருகின்றனர். எனவே இந்த இடம் திருச்சி வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் இடத்தை அளந்து எடுப்பதற்கு திருச்சி ஆர்டிஓ அருள் மற்றும் திருவெரும்பூர் தாசில்தார் ஜெயப்பிரகாசம் தலைமையில் சம்பவ இடத்திற்கு வந்தனர். நிலத்தின் குத்தகைதாரர்கள் சொக்கலிங்கம் என்பவருக்கும் நிலத்திற்கும் உரிமையாளர் முகமது இலியாஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட குத்தகைதாரர் தரப்பினைச் சேர்ந்த 17 பேரை திருவெரும்பூர் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 52 இந்த வயம் பரசராவத்திற்கு வாரிசு இல்லைங்கிறதுனால கவர்மெண்ட் அது இல்லாம லேண்ட் சீலிங் ஆக்ட்ல எடுத்து எங்களுக்கு ஒப்படைச்சிருச்சுங்க. அதுக்கான பேப்பர்ல இருக்குங்க. அந்த சமயத்துல அந்த 8-9 பாயில ஒருத்தங்க போயிட்டு வக் போர்டுன்னு சொன்னதுனால அவங்க போச்சுங்க. அப்ப சமயத்துல கூட அவங்க நாங்க குத்தகதாரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குத்தகை நாங்கள் கட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2023 நாங்கள் குத்தகை கட்டிட்டு இருக்கோங்க. 2023 குத்தகை இடையில ஒரு போலி வக்கீல் கொடுத்து நீங்க எல்லாம் இது வரைக்கும் அனுபவிச்சிருந்தீங்க. ஏதோ ஒரு 4 பாய்ங்க வக் போர்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஐயா நாங்க 4 தடவை விவசாயம் பண்றோம், குத்தகை சட்டப்படி எங்க நவுத்துங்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்குங்க. 190 சர்வே நம்பர்ல நாங்க குத்தகைதாரி குத்தகை பதிவேட்டில் எங்க பேர் எங்க இருக்கு எல்லாம் இருக்குங்க. இதுக்கிடையில அவங்க சிவில் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா நாங்க குத்தகைதாரி எங்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். போராடிட்டு இருக்க சமயத்துல இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு எங்களை என்க்ரோஜர் அப்புறம் இந்த விஏஓ அந்த அதிகாரிகளை பொய்யா சர்டிஃபிகேட் கொடுத்து எங்க ஒரு 4 தலைமுறை விவசாயம் பண்றவங்க ஒரு அறிவிப்பே கொடுக்காம எங்களை என்க்ரோஜர்னு போட்டிருக்காங்க. நாங்க ஆக்கிரமிப்பாளராம். அப்படி எப்படி குத்தகை வாங்கினாங்கன்னு தெரியல. எங்களை ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லிவிட்டு பொய்யா சொல்லி வாங்கியிருக்காங்க. நாங்கள் மறுபடியும் ஸ்டே போனப்ப அவர் காலிமத்தில் ஒருத்தர் பேரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அவர் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. நாங்கள் குத்தகைதாரிங்க. குத்தகை சட்டப்படி எங்களை காலி பண்ணுங்க. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மாலை விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபரும் இந்திய வம்சாவளியினரும் சிறப்பான வரவேற்பு. இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக நாள் பிரதமர் பதவியில் இருந்தவர்களில் 2ஆம் இடம் பிடித்தார் மோடி. தொடர்ச்சியாக அதிக நாள் பிரதமராக இருந்த சாதனை ஜவஹர்லால் நேருக்கு உள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டுள்ளோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பதவிக்காலம் முடிந்த வைகோ உள்ளிட்டோருக்கும் சமூக வலைதளத்தில் வாழ்த்து. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 332 ஆசிரியர்களுக்கும் ஜூன் மாத சம்பளம் வழங்கவில்லை. தமிழக அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினா. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழில் பதவியேற்பு. திமுகவின் சிவலிங்கம், சல்மான், வில்சன், அதிமுகவின் இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவியேற்பு. இந்தியர்களை பணியில் சேர்க்கக்கூடாது என்று கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் நிறுவனங்களுக்கு அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். சீனாவில் தொழிற்சாலைகளை கட்ட வேண்டாம் என்றும் அமெரிக்கா நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.